புளாரன்ஸ் என்கிற ஒரு சகோதரி அவங்க சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை வாசிக்கிறேன். எனது மகளுக்கு திருமணமாகி மருமகன் லண்டன்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். மகள் டெலிவரிக்காக எங்கள் வீட்டிற்கு வந்தால் வீட்டில் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 1 வயது ஆகும் போது திடீரென்று மருமகனுடைய போன் நம்பர்ல இருந்து போன் வந்தது. அதிலே மருமகன் திடீரென்று கீழே விழுந்து சுயநினைவு இல்லாமல் இருப்பதாக போன் பண்ணினார்கள். பின்பு அங்குள்ள ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து செக் பண்ணி பார்த்தபோது தலையில் கட்டி இருப்பதாகவும் அதை உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு 1 மாதத்திற்குள்ளாக எனது மகளும் பிள்ளையும் லண்டனுக்கு செல்லும்படியான ஏற்பாடுகள் செய்து அவர்கள் அங்கு சென்றார்கள். மகளுக்கு அங்கு யாரும் தெரியாது. ஆனால் அங்குள்ளவர்கள் உதவினார்கள். ஆபரேஷன் முடிந்து 3 மாதம் கழித்து திருப்பியும் செக் பண்ணி பார்த்தபோது கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திரும்பவும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். திரும்பவும் ஆபரேஷன் செய்தோம். 2 வருடம் ஆனது. மருமகனுக்கு வேலைக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டது. மருமகனுடைய இந்த நிலையினாலே ஹாஸ்பிட்டலும் மகனுக்கு வேலை கொடுக்கவில்லை, மகளுக்கும் வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை ஊருக்கு அனுப்பிவிடுவதை குறித்து பேசிக்கொண்டார்கள். மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுதுதான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருட புது வருட ஆரம்பத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வார்த்தை. அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா, என்னப்பா தரப்போறீங்க? இந்த வருடம் முடிவதற்குள் சகலத்தையும் பெற்று சாட்சியா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வைத்தார். கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். விசேஷமாக அந்த வேலை இல்லாதவங்க அங்க குவார்ட்டர்ஸ்ல இருக்க முடியாது. ஆனால் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய மருமகனுக்கு வேலை இல்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய மகள் அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலே வேலைக்கு போய் கொண்டு வந்திருந்தாள். அவள் MBA படித்திருந்தாள். ஆனாலும் குடும்ப நிலை காரணமாக அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலே வேலைக்கு போய் கொண்டிருந்தால் கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை கொடுக்காம இருந்தாங்களோ கடந்த அக்டோபர் மாதத்துல என்னுடைய மருமகனை அழைத்து அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை போட்டு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, மீண்டும் மருமகனுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது அங்க கட்டியே இல்லை, அப்படி ஒன்று வளரவில்லை என்று கூறினார்கள். அது மாத்திரமல்ல, பின்பு என் மகளுக்கும் அதே ஹாஸ்பிட்டல்ல கடந்த டிசம்பர் மாதத்துல அவளுக்கும் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்படியே கர்த்தர் சகலத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.